வெல்கம் டு த கேடி ஸ்டேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்புடின்னா, இம்பார்ட்டண்டான ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒரு டேபிள் காலம் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஓவராலாக படிக்கும்போது கொஞ்சம் சின்ன கொலாப்ஷன் இருக்கும். ஸோ இது எப்படி படிக்கலாம்னு சொன்னால், இதுமாரி நம்ம ஒரு 4 செக்டராக பிரிச்சுக்கலாம். ஸோ 4 செக்டர்னால், ஃபஸ்ட்டு டைரக்ஷன் செக்டார், செகண்டாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு டைரக்ஷன்லேயும் உள்ள சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ஸ். அடுத்தது மூணாவதாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு நார்த் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷேரிங் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து பிரிச்சிட்டோம். அடுத்தது ஒன்று மட்டும் தனியாக பிரித்து பார்டரில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ்னு பிரிச்சுக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷனில் இருக்கிறது என்ன, நம்மளுக்கு தெரிஞ்சது 4 டைரெக்ஷனாக நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஸோ வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்குன்னு 4 டைரெக்ஷன் இருக்குது. அப்போ நார்த்தை பொறுத்தவரையும் நியூ டெல்லி இருக்குது. முக்கியமான இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் எடுத்துக்குவோம். இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா, நார்த்தை பொறுத்தவரையும் நியூ டெல்லி, ஈஸ்ட்டை பொறுத்தவரையும் கல்கட்டா, சவுத்து சென்னை, வெஸ்ட்டு வந்து மும்பையில் சர்ச்கேட்டுங்கிற ஒரு இடம். ஸோ இதெல்லாம் வந்து டைரெக்ஷன் வைஸு. ஸோ நார்த் சைடில் ரயில்வே ஸ்டேஷன் இது இருக்குது, ஈஸ்ட்டு சைட் கொல்கட்டா, சவுத் சைட் சென்னை, மும்பை, சர்ச்கேட் அப்படிங்கிறது வெஸ்ட் சைடு. இது டைரக்ஷன் வைஸு சொல்கிறோம். அடுத்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வரும்போது நம்மளுக்கு நார்த்தில் சென்ட்ரல் என்ன இருக்குது, அலகாபாத் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஈஸ்டோடைய சென்டர் ஹசிபூர் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன். சவுத்தில் செகண்ட்ராபாத், எஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சவுத்தில் வந்து நம்மளுக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனாக வந்து செகண்ட்ராபாத்து. வெஸ்ட்டோடைய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜபல்பூர். ஸோ இதை வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சவுத் ஈஸ்ட்டில் வந்து பிலாஸ்பூர் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. பிலாஸ்பூர் ரயில்வே ஸ்டேஷன் அட் சவுத் ஈஸ்ட் சைடு. அடுத்தது வந்து நம்மளுக்கு ஷேரிங் சிஸ்டமில் ஷேரிங் இதில் பார்க்கணுன்னா, ஸோ நார்த் வெஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நார்த் ஈஸ்ட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு கோரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நார்த் வெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷன், ஹூப்ளி. சவுத் ஈஸ்ட்டுக்கு சரி கொல்கட்டா அப்படிங்கிறது தான் அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொங்கன் அப்படிங்கிற ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்மளுக்கு வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய கொங்கன் கோஸ்ட் நியர்பை மும்பை, ஸோ நவி மும்பை அப்படிங்கிறது. அடுத்தது வந்து நார்த் ஈஸ்ட்டில் மட்டும் நம்ம ஒரே ஒரு பார்டர் இதில் வந்து கவுகாத்தி ரயில்வே ஸ்டேஷன். அப்புறம் வந்து கடற்கரை வழியாட்டி கிழக்கு கடற்கரை பக்கம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸ்ட் கோஸ்டல் பகுதியில் பார்க்கும்போது நம்மளுக்கு புவனேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ இதேமாரி தனித்தனியாக பிரித்து நம்ம டைரக்ஷன் வைஸ் பார்த்தோன்னா இந்த டேபிள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ.